வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. அண்ணன் உண்ணாதது எல்லாம் அன்னிக்கு லாபம் என ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழியின் கருத்தியலின் அடிப்படையில் தமிழரசு கட்சியில் உள்ள ஸ்ரீதரனை அந்த கட்சியிலிருந்து முற்றாக கலற்றிவிட்டால் அது தனக்கு முழுக்க லாபமாகும் ஒரு நகர்வு என்பதை அறிந்த அதே கட்சியில் உள்ள சுமந்திரன் இப்போது ஸ்ரீதரனை நோக்கி 2 முறை பதவி பறிப்புகள் என்ற அதிகாரத்துவ அடிகளை அடிக்க தலைப்படுகிறார். ஸ்ரீலங்காவின் குடிசார் நிர்வாக கட்டமைப்பில் ஒரு இராணுவ முகத்தை கொலுவிருக்க வைக்க ஸ்ரீதரன் ஆதரவாக இருந்ததான குற்றச்சாட்டு சுழிகளின் ஊடாக சுமந்திரனின் இந்த அடிகளுக்கு மேல் அடிகள் வருகின்றன. இந்த நகர்வுகளில் ஒன்றாக ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு சபையிலிருந்து ஸ்ரீதரனை விலகிக் கொள்ளுமாறு தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவின் குழு முதலாவது ஒரு நகர்வை எடுத்தது. ஆனால் அந்த நகர்வுக்கு ஸ்ரீதரன் பெரிதும் எதிர்வினை ஆற்றவும் இல்லை, அதிர்ந்து கொள்ளவும் இல்லை. மாறாக அந்த முடிவை ஏற்க மறுத்திருக்கின்றார். அத்துடன் அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிக் கொள்வதா இல்லையா என்ற முடிவை சுயமாக எடுக்க வேண்டியது தானே தவிர வேறு யாரும் அல்ல என்ற நிலைப்பாட்டிலும் ஸ்ரீதரன் உறுதியாக நின்று தான் பதவி விலகப் போவதில்லை என வாதத்தை செய்தார். இந்த நிலையில் தமது முதலாவது அடிக்கு அசையாத ஸ்ரீதரனை அவரிடம் இருக்கும் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி என்ற கவச குண்டலத்தையும் அகற்றிக்கொள்ள சுமந்திரன் அணி தீர்மானித்தமை கடந்த ஞாயிறன்று மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் நடந்த நிகழ்வொன்றுக்கு பின்னால் சுமந்திரன் ஊடகங்களை சந்தித்துக் கொண்ட போது 2வது அடியாக வந்திருக்கின்றது. ஸ்ரீதரனிடம் உள்ள அரசியலமைப்பு பேரவை உறுப்பினர் பதவியை கோடீஸ்வரனுக்கு வழங்கும் வகையில் எடுக்கப்பட்ட நகர்வலின் ஒரு அங்கமாக இந்த துருப்புச்சீட்டும் வந்தது. ஆனால் இந்த 2வது துருப்புச்சீட்டுக்கும் ஸ்ரீதரன் இதுவரை அசைந்ததாக தெரியவில்லை. ஆனால் அவரை தொடர்ந்து அடிக்க சுமந்திரன் அணி முடிவு செய்திருப்பது ஸ்ரீதரனுக்கு பெரும் சவாலாக எதிர்வரும் நாட்களில் மாறக்கூடும். ஆகமொத்தம் தமிழரசு கட்சி கடந்த வார இறுதியில் திருகோணமலையில் நடத்திய பொங்கல் விழாவுடன் அதன் உள்ளக பிரச்சனைகளின் ஒரு புதிய அத்தியாயமும் பொங்கி தள்ளி இருக்கின்றது, நுரை தள்ளுகின்றது. எதிர்வரும் நாட்களில் சுமந்திரன் தரப்பின் இந்த நகர்வுகளுக்கு எதிராக கிளிநொச்சியில் ஸ்ரீதரன் ஆதரவு நகர்வுகள் சில எதிர்வினைகளை செய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் இறுதி ஆட்டத்தில் எவ்வாறு ஸ்ரீதரன் வெற்றி பெறப் போகின்றார் என்பதுதான் இங்கு விடயமாக உள்ளது. தன்னை நோக்கி ஒரு சுமந்திர வளையம் கட்டப்படுவதால் இந்த சுமந்திர வியூகத்தை எப்படி ஸ்ரீமாஸ்டர் உடைக்கப் போகின்றார் என்பது ஒரு முக்கியமான விடயம். ஏனெனில் இப்போது தமிழரசு கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர்களாக உள்ளவர்களில் பெரும்பான்மையான வகிவாகம் சுமந்திரனின் பிடியிலும் அவரது மடியிலும் இருப்பது ஒரு தெரிந்த விடயம். தமிழரசு கட்சியில் முன்னர் ஒரு காலகட்டத்தில் சுமந்திரன் புலி நீக்க அரசியலை செய்ய தலைப்பட்டமை பகிரங்கமான வெளிப்படையான விடயம். இந்த வெளிப்படையான விடயத்தின் அடிப்படையில் கடந்த 2024 இதே மாதம் இடம்பெற்ற ஸ்ரீதரனுடனான தலைமைத்துவ போட்டியில் சுமந்திரன் 184க்கு 137 என்ற வாக்குகளின் அடிப்படையில் தோல்வியை சந்தித்திருந்தார். ஆனால் இந்த தோல்விக்கு பின்னர் அதனை வெளியில் பகிரங்கமாக காட்டிக்கொள்ளாத சுமந்திரன் ஊடக ஒலிவாங்கிகள் மற்றும் கேமராக்களுக்கு முன்னர் ஸ்ரீதரனை பகிரங்கமாக வாழ்த்திக் கொண்டார். அவரது கைகளை உயர்த்தி பிடித்து தாம் இருவரும் ஒரே உறைவாளாக இருந்து தமிழரசு கட்சியை வளர்க்கப் போவதாகவும் சொல்லிக் கொண்டார். ஆனால் பின்னர் அதே சுமந்திரன் ஸ்ரீதரனுக்கு ஆப்பு வைத்து உருவாக்கிய மோதல் 2 வருடங்கள் ஓடினாலும் இன்னும் தீரவில்லை. இப்போது கட்சியிலிருந்து ஸ்ரீதரனை நீக்குவதற்கான தனது அடிகளை சுமந்திரன் நாசூக்காக நகர்த்தி வருகின்றார். ஆனால் சுமந்திரன் இந்த நகர்வுகளுக்கு தோதாக ஸ்ரீதரனும் ஒரு சிக்கலில் மாட்டுப்பட்டிருக்கிறார். ஸ்ரீலங்காவின் கணக்காளர் நாயகம் என்ற பொறுப்பில் ஒரு இராணுவ கேர்னல் தர அதிகாரியை புகுத்திக் கொள்ளும் அனுரதரப்பின் நகர்வுக்கு தான் ஆதரவாக இருந்ததில்லை, தான் ஆதரவாக அதற்குரிய வாக்கை செலுத்தவில்லை என ஸ்ரீதரன் சொல்லிக் கொள்கிறார். அத்துடன் தன் மீதான குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்குமாறு ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் எதிரணி உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகரா மேற்பார்த்த முகங்களுக்கும் அவர் கடந்த வாரம் ஒரு பகிரங்க சவாலையும் விடுத்திருந்தார். இது தயாசிறி ஜெயசேகராவுக்கு மாத்திரமல்ல, தமது சொந்த தரப்புக்கும் விடுக்கப்பட்ட ஒரு சவாலும் கூட. ஆனால் தென்னிலங்கையின் ஆங்கில சிங்கள ஊடகங்களை பொறுத்தவரை
அதேபோல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் அரசியலமைப்பு பேரவையில் ஸ்ரீதரன் அரச ஆதரவு வாக்கை செலுத்தியதற்கான ஆதாரங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் இவை உறுதியானதா இல்லையா என்பதை ஸ்ரீதரன் தான் பகிரங்கமாக சொல்லிக்கொள்ள வேண்டும். ஸ்ரீதரனை பொறுத்தவரை அவர் தமிழ் தேசியத்தின் ஒரு அடையாளமாக, அதிலும் குறிப்பாக மாவீரர் நாளுக்கு பொதுச்சுடரை ஏற்றி கிளிநொச்சியில் அஞ்சலிக்கும் ஒரு முக்கிய முகமாக இருப்பதால் அவ்வாறான முக்கிய முகம் ஸ்ரீலங்காவின் ராணுவ அதிகாரி ஒருவருக்காக அன்றுதரப்பின் உறுப்பினர்களோடு சேர்ந்து ஆதரவாக வாக்களித்தமை நிரூபிக்கப்பட்டால் அது பாரதூரமான ஒரு நிலையாக மாறும் என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டியதில்லை. ஆனால் இங்கு இன்னொரு வேடிக்கை இருக்கின்றது. அது யாதெனில், ஸ்ரீலங்காவின் கணக்காளர் நாயக பொறுப்புக்கு ஒரு ராணுவ அதிகாரியை நியமிக்க ஸ்ரீதரன் அரசியலமைப்பு பேரவையில் ஆதரவாக நின்றார் என்ற விடயத்தை தற்போது தூக்கி பிடிக்கும் சுமந்திரன் போன்றவர்கள் கடந்த வருடம் வரை ஸ்ரீலங்காவின் அதிரடி பாதுகாப்புடன் உலாவியவர்கள் அரச தலைமைத்துவத்தின் செல்ல பிள்ளைகளான சில வரப்பிரசாதங்களையும் பெற்றுக் கொண்டவர்கள். ஏன் இப்போது கூட மணலாற்றை மையப்படுத்தி தமிழரின் இனப்பெரம்பலை மாற்றி அமைக்கும் ஸ்ரீலங்காவின் கிவிலோயா திட்டத்திற்கு எதிரான போராட்டங்களுக்கு சுமந்திரன் அழைப்பு விடுத்தாலும் அவரும் இராசம்பந்தனும் கடந்த காலத்தில் மைத்திரி ரணலின் நல்லாட்சி எனப்படும் ஜெகப்பாலனிய காலத்தில் அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கிக் கொண்ட போது அதே அரசாங்கம் இதே மகாவலி எல்வலிய சிங்கள குடியேற்றங்களுக்காக முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களின் எல்லைகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை மகாவலி அதிகார சபையால் சுவீகரிப்பதற்கு ஏதுவான கைங்கரியங்களை எல்லாம் நகர்த்திய விடயங்களும் மறைபொருளான விடயங்கள் அல்ல. இதற்கு அப்பால் இவ்வாறான குடியேற்றங்களும் சேர்த்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஜெகப்பாலனியவின் வரவு செலவு திட்டங்களுக்கு, அதாவது பட்ஜெட்டுகளுக்கு இதே தரப்பு ஆதரவு கைகளையும் உயர்த்தி கொண்ட பதிவுகளையெல்லாம் நீங்கள் வரலாற்றில் இருந்து அழித்துக் கொள்ள முடியாது. ஆகையால் சுமந்திரன் இப்போது கையில் எடுக்கும் கிவிலோயா எதிர்ப்பு போராட்ட அழைப்புகள் பொதுவாக இனம் சார்ந்த தமிழரசு கட்சியின் எதிர்வினையாக அடையாளப்படுத்தப்பட்டாலும் கூட இதற்குள்ளும் சுமந்திரனின் சுயலாப அரசியலுக்கு ஒரு வகைவாகம் இருக்கத்தான் செய்கின்றது. இந்த நிலையில் தன் மீதான கழிவிறக்கத்தை உருவாக்கிக் கொள்ள ஸ்ரீதரன் இப்போது முயற்சிகளை செய்வதாகவும், அதன் அடிப்படையில் தான் 2011 தன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து அவர் பேசி மீண்டும் அனுதாபத்தை தேட முனைவதாக சுமந்திரன் ஆதரவு ஊடக கிளிப்பிள்ளைகளும் சோசியல் மீடியா இன்ஃபுளுவன்ஸ் முகங்களும் சொல்லிக்கொள்ள தலைப்படுகின்றார்கள். ஆனால் ஸ்ரீதரன் மீதான அரசியல் விருப்பு வெறுப்புகள், அவர் மீதான விமர்சனங்களுக்கு அப்பால் 2011 மார்ச் 7 அனுராதபுரம் மாவட்டத்தில் நடந்த இந்த தாக்குதல் ஒரு கட்டுக்கதை அல்ல, மாறாக உண்மையாக நடந்த ஒரு தாக்குதல். ஆனால் இந்த தாக்குதலின் பின்னணி இன்று வரை மர்மமாக உள்ளது. ஸ்ரீதரன் மீதான இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவும் இல்லை, குற்றஞ்சாட்டப்படவும் இல்லை. முள்ளிவாய்க்கால் பேரவலம் தமிழ் மக்களின் முற்றங்களில் இடம்பெற்று 2வது வருடத்தில் இந்த தாக்குதல் நடந்தது. அப்போது ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளராக கோட்டாபாய ராஜபக்சே இருந்ததும் அரசு தலைவராக மஹிந்த ராஜபக்சே இருந்ததும் நீங்கள் ஏற்கனவே அறிந்த விடயங்கள். அனுராதபுரத்தின் உலுக்குளம் பகுதியில் ஒரு இடத்தில் வீதியோரத்தில் இலக்கத்தகடுகள் இல்லாத வெள்ளைவான் ஒன்றுக்கு அருகில் நின்று ஸ்ரீதரனின் வாகனத்துக்காகவே காத்திருந்த 2 பேர் தம்மிடமிருந்த துப்பாக்கிகளால் ஸ்ரீதரன் பயணித்த வாகனத்தின் முன்பக்கத்தை நோக்கி சுட்டார்கள். கைக்குண்டுகளை வீசிக்கொண்டார்கள். வீசப்பட்ட கைக்குண்டுகளில் ஒன்று வெடித்து வாகனத்தின் பின்புற டயர்களில் ஒன்றை வெடிக்க வைத்தது. இறுதியில் ஸ்ரீதரனின் வாகனத்தில் இருந்த அவரது மெய்ப்பாதுகாவலரான ஸ்ரீலங்கா காவல்துறை உறுப்பினர் பதிலடி தாக்குதலை நடத்த தாக்குதலாளிகள் தமது வாகனத்தில் ஓடி தப்பியிருந்தனர். இந்த தாக்குதல் தன்னை கொலை செய்வதற்கு திட்டமிடப்பட்ட ஒரு சதி முயற்சி என ஸ்ரீதரன் நாடாளுமன்றத்தில் அன்று குறிப்பிட்டார். பகிரங்கமாக அறிக்கையிடலையும் செய்தார். இபிடிபி எனப்படும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை மறைமுகமாக அவர் குற்றஞ்சாட்டினார். அப்போது இபிடிபி தலைவராக டக்ளஸ் தேவானந்தா இருந்தார். அவர் அமைச்சராகவும் இருந்த போது அவர் இவ்வாறான ஒரு தாக்குதல் ஸ்ரீதரன் மீது நடத்தப்படவில்லை என்றார். அதற்கு ஆதாரமாக விமல் வீரவன்சவும் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். ஆனால் ஸ்ரீதரன் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது உண்மை. ஆனால் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதால், குற்றஞ்சாட்டப்படவும் இல்லை என்பதால் இந்த தாக்குதலின் பின்னணி மர்மமாக இருக்கின்றது. காலப்போக்கில் ஸ்ரீதரனும் இந்த தாக்குதலை மறந்துவிட்டாலும் இப்போது மீண்டும் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் அதனை நினைப்பூட்டி இருக்கின்றார். அதற்கு காரணம் சுமந்திரன் அணி கொடுக்கும் குடைச்சலால் எழுந்த அரசியல் அதிர்வுகள் மற்றும் அவர் மீதான ஊழல் முறைகேடுகள் குறித்த தயாசிறி ஜெயசேகராவின் குற்றச்சாட்டுகளுக்காக அவர் இந்த அஸ்திரத்தை கையில் எடுத்தார். அன்று ஸ்ரீலங்கா படைத்துறை அல்லது அவர்களின் துணை ராணுவ குழுக்கள் மேற்கொண்ட இந்த தாக்குதல்
தற்போது ஸ்ரீதரனை நோக்கி ஏவப்படும் அதிகாரத்துவ அடிகளை செய்யும் சுமந்திரனால் மறுத்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அன்று அந்த தாக்குதல் குறித்த செய்தியை ஸ்ரீதரனிடமிருந்து நொச்சியாகமத்தில் பெற்று அதன் பின்னர் கொழும்பில் ஸ்ரீலங்கா காவல்துறை உயர் மட்டங்களுக்கு இந்த தாக்குதல் குறித்து அறிவித்தவரே சுமந்திரன் என்பதால் இப்போது ஸ்ரீதரன் மீது அவருக்கு வெறுப்புகள் இருந்தாலும் அவரை அதிகாரத்துவத்திலிருந்து அகற்ற முயற்சித்தாலும் அன்று ஸ்ரீதரன் மீதான இந்த தாக்குதலை கொழும்புக்கு பகிரங்கப்படுத்தியவர் ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு சொல்லிக் கொண்டவர் இதே சுமந்திரன் என்பது மறக்க முடியாத ஒரு உண்மை. ஆகையால் தான் அரசியலில் நிரந்தர நண்பர்கள் இருக்கலாம், நிரந்தர எதிரிகள் இருக்கலாம், ஆனால் சில சம்பவங்களையும் சில நிரந்தர நலன்களையும் மறக்க முடியாது என்பதும் யதார்த்தமாக வருகின்றது.